அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று ஏப்ரல் 27, 2026 திங்கட்கிழமை. நாம் நாலொரு பாசுரம் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி 27வது பாசுரம் பெரியாழ்வார் திருமொழியில் 2ஆம் திருமொழி, அதில் 5வது பாட்டு. வாங்க பாட்டுக்குள்ளே போகலாம். பிறங்கிய பேய்ச்சி முளை சுவை துண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை மரம் கொள் இரணியன் மார்வை முன் கீண்டான் குரங்குகளை வந்து காணீரே குவிமுளையீர் வந்து காணீரே. இப்படிதான் பாட்டு முடியுது. இதில் நம்ம எப்பயும் போல் வரிக்கு வரி விளக்கத்தை பார்க்கலாம். பிறங்கிய பேச்சு முளை சுவை துண்டிட்டு, அதாவது கம்சன் ஒரு அரக்கி அனுப்பிச்சிருக்கான். அந்த அரக்கியோட மார்பகத்தில் நஞ்சு உண்டு. அந்த நஞ்சை குடிக்கிற குழந்தைங்கள்லாம் இறந்துருங்க. இதுதான் அந்த அரக்கியோட குணம். அந்த அரக்கி பால் கொடுக்குறா கிருஷ்ணனுக்கு. அதை குடிச்சிட்டு உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை, அதை குடிச்சிட்டு தூங்குவது போல படுத்திருந்த இந்த குழந்தை தான் மரம் கொள் இரணியன் மார்பை முன் கீண்டான். மரம் போல் கடினமான மார்பையுடைய இரண்யகசுபை கிழிச்சவன். இரண்யகசுபை கிழிச்சவன் யாரு? நரசிம்மர். அந்த நரசிம்மர் தான் இப்போ குழந்தையா கிருஷ்ண ரூபத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. குரங்குகளை இங்கு காணீரே. குரங்குகளை காணீரேனா, இங்கே குரங்குன்றது அனிமல் குரங்கு கிடையாது. அந்த தொடையை பாருங்க, அந்த குழந்தையோட தொடையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குவிமுளையீர் காணீரே. இது போன பாட்டில் முகில் முளையீர் காணீரேன்னு சொல்கிறாரு. இப்போ குவிமுளையீர் காணீரேன்னு சொல்கிறது போன தடவை இளம்பெண்கள். இந்த தடவை இளம்பெண்கள் இல்லாமல் முதிர்ந்த பெண்கள் அவங்கள அழைக்கிறார். நீங்கள் பாருங்க, கண்ணனோட திருவிளையாடலை பாருங்க, அழகா பாருங்க அப்படின்னு அழைக்கிறார். இதுதான் இந்த பாட்டுக்குண்டான அர்த்தம். இதே மாதிரி நாலொரு பாசுரம் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறைகள் கண்டுட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைவுகள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.